இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே, விநாயகர் சதுர்த்தி. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து சொல்லப்போனால் என்கேஜ்மெண்ட் மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் என்கேஜ்மெண்ட் வந்து கல்யாணத்தோடையே சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் இந்த நாள் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். இந்த டைமில் எப்போவுமே நாங்கள் ஊரில் ப்ரெசென்ட் ஆகிடுவோம். விநாயகருக்கு கண்ணை திறக்கிறதுக்கு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கண்ணை திறந்துட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஊரில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த எல்லா மொமெண்ட்ஸையுமே மேக்ஸிமம் அதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெளியூர்லேருந்து பூசாரி வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எப்போவும் இல்லாமல் விநாயகர் இந்த தடவை ரொம்பவுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்புறம் நம்ம ஊரில் எல்லோரும் சேர்ந்து வந்து சாமி கும்பிடும்போது அது ஒரு தனி அழகு தான் சொல்லப்போனால். பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பொரிக்கடலை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னோடய செல்ஃபி பார்ட்னருக்கு ஒரு விபூதி வச்சாச்சு. அவளும் எனக்கு வச்சு விட்டா. எப்போவுமே இப்போன்னு இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து இவ தான். செல்ஃபி பார்ட்னர்னு சொல்லலாம், என்ன சொல்கிறது, இன்னொரு சோல்னு கூட சொல்லலாம். எப்போவுமே கூட ஒட்டிகிட்ருக்கிறது இவ தான். இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, பட் இவ வந்து இன்னும் எல்லாரையும் விட அதிகமாக என் கூட இருக்கிறதுன்னு சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜமாவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னடி நீங்கள் வைக்கிறீங்க, என் ஒய்ஃபுக்கு நானும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தார். இது என் குட்டி பையன்தான். அப்புறம் அக்ஷிதா ஊர்லேருந்து வந்திருந்தா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அந்த தட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாேருக்கும் வாழைப்பழம்லாம் பிச்சு கொடுத்துட்டு பொரிக்கடலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிண்டுறதுக்கு. அப்புறம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. பயங்கர டேஸ்ட்டு. நார்மலாக வீட்டில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் நம்ம சாப்பிடும்போது அது எவ்வளோ டேஸ்ட்டாக இல்லைன்னா கூட நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதை வாங்கிக்கும் போது. அப்புறம் அபி எல்லாருக்கும் பிளேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் போய் முன்னாடி நின்று வாங்கிட்டோம். சரி, சைடில் போய் எல்லாரையும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன்னா எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பேர் போஸ் கொடுத்தாலும் விநாயகர் போஸ் கொடுத்துட்டாரு. பட் மோஸ்ட் எல்லா லேடிஸும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ பார்த்ததும். நான் எல்லாரையுமே காட்டுறேன். இவங்களாம் தான் எங்கள் ஊர் பெரிய தலைங்க. அப்புறம் கூடவே எங்கள் லேடிஸ்லாம் காட்டுறேன். இவங்க தான் எங்கள் ஊர் பியூட்டி குயின். ஆல்வேஸ் நான் இவங்களை கேப்சர் பண்ணாமல் இருந்ததே இல்லை. அப்புறம் சிவகுரு பொங்கல் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னான். கவிதாக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.